ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் vlogல சொன்ன மாதிரி நாங்கள் கொடைக்கானல் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த 3 days ட்ரிப், இந்த கொடைக்கானல் சீரீஸ் தான் நீங்கள் vlogல பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் vlog பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக சன்ரைஸ் ஆகிற டைமில் தான் வந்து நாங்கள் ரோட்லேருந்து இந்த ஹில் ஸ்டேஷனுக்கான எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். என்னோடது வந்து ஐஃபோன் எல்லாம் கிடையாது, ஆண்ட்ராய்டு தான். ஸோ அதனால் வியூஸ் வந்து எப்படி இருக்குமோன்னு நினச்சிடாதீங்க. இதை பார்த்து என்ன தான் நம்ம ஐஃபோன் எந்த கேமராவில் எடுத்தாலும் நம்மளோட ஓன் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட ஐஸில் கிடைக்கிற விஷுவல் ட்ரீட் வந்து அது நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மூங்கில் காடுகளே, வண்டு முனகும் பாடல்களே. கொடைக்கானல் உள்ள அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே நம்மள ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பயங்கரமாக வெல்கம் பண்ணும். அது வேறு எந்த வாட்டர் ஃபால்ஸும் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சில்வர் கேஸ்கேட் வாட்டர் ஃபால்ஸ் தான். சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே, மூங்கில் காடுகளே. நாங்கள் மார்னிங் ஒரு 7 to 8 இங்கே வந்துட்டோம். ஸோ அதனால் க்ரௌட் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ அதனால் ரிலாக்ஸ்டாக நின்று கொஞ்ச நேரம் அப்படியே அதை பார்த்துட்டு அண்ட் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. அண்ட் தண்ணி அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, பட் காலியாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ பெட்டராக இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வாக் பண்ணி வந்தோம். அந்த சன்லைட் அப்படியே நம்ம மேலே பட, அப்படியே ஆப்போசிட்டில் அந்த வாட்டர் ஃபால்ஸு பயங்கரமாக இருந்தது மார்னிங்கே. கேட்காத ஓசைகள், இதை தாண்டாத வார்த்தைகள், இமையாடாத பார்வைகள், இவை நான் கொண்ட மாற்றங்கள். சொல் என்னும் ஓர் நெஞ்சம், என்னை நில் என்னும். அப்படியே அந்த காரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகலாமான்னு இருக்குது. பட் ஆனால் அப்படி நம்ம போக முடியாது இல்லையா. ஸோ நம்ம புக் பண்ணியிருக்க ஸ்டேக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கொடைக்கானலை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம புக் பண்ணியிருக்க ஸ்டே, ஹோம் ஸ்டே தான் இது. பட் ஃபுல் அந்த ஒரு வில்லா வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வில்லாவோட ஹோம் டூர் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு செப்ரேட் vlog-ஆகவே போடுறேன். ஸோ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து மொத்தம் 3 வில்லா இருக்குது. ஸோ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து M-Town Annex 1 வரும். ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே இந்த வேலி வியூஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே மிஸ்டெல்லாம் வந்து வரும், நம்ம நல்லா ஈஸியாக கிட்டவே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மிஸ்ட் வருதா அப்படின்னு. நல்லா இருந்தது இங்கேருந்து அப்படியே பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிட்டி வியூ தெரியும், எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் வேலி வியூவாக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருந்தது. அந்த சன்லைட் அப்படியே மேலே பட, அப்படியே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து பியூட்டிஃபுல்லான வியூ செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் ரூம் உள்ள வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றது தான் வந்து நீங்கள் இன்றைக்கி vlogல பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம கொடைக்கானல் சிட்டி உள்ளவே தான் வந்து பிளேசஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய அவுட்ஃபிட் வந்து இதுதான், ஃபுல்லாக வந்து பிளாக்ல தான். அண்ட் தங்கச்சியோட வந்து அவுட்ஃபிட் வந்து மேக்ஸி போட்டிருக்கா, அண்ட் அம்மா வந்து சுடிதார் போட்டிருக்காங்க. ஸோ எங்கள் ஸ்டேலே வந்து கேர்டேக்கர் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எதாவது வேணும் அப்படின்னா எல்லாமே அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அவர் அவ்வளோ சூப்பராக ரொம்ப கைண்டாக இருந்தார், ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார். ஸோ அம்மா அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவரும் என்னென்னலாம் பண்ணணும், இங்கே போய் சாப்பிடுங்க, இதை பாருங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே சாப்பிட்லான்னு சாப்பிட்டோம். எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இல்லை, என் தங்கச்சிக்கும் சரி அம்மாவுக்கும் சரி எதுவுமே பிடிக்கல. அங்கே நாங்கள் சாப்பிட்டதுலேயே வந்து முட்டை தோசை மட்டும்தான் நல்லா இருந்தது. அதுவும் அந்த முட்டை தோசை வந்து நீங்கள் சைட் டிஷ்லாம் இல்லாமல் சாப்பிட்டா தான் நல்லா இருந்தது. எனக்கு சாம்பாரும் பிடிக்கல, வடையும் பிடிக்கல, சட்னி எதுவுமே பிடிக்கல. வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு நானும் அம்மா தங்கச்சி அங்கேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு தெரியல கொடைக்கானலில் வந்து ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் ஃபஸ்ட் டேவே வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப பயந்துட்டேன், இங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா க்ரீன் வேலி வியூன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். நீங்கள் அந்த வியூ போய் பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும்.
அப்படியே நின்னு இந்த வியூவ வந்து அவ்ளோ அழகா ரசிச்சுட்டு, நீங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே வந்து அவ்ளோ கிரீனரியா இருக்கும். ஸோ நின்னு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, ரிட்டர்ன் வரப்ப வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். பெருசாலாம் வாங்கல. அம்மா வந்து அவங்களுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து ஏதாவது டீ தூள் வாங்கலாம் அப்படி சொல்லி நின்னு பார்த்துட்டு, டீ தூள் வாங்குனாங்க. இது வந்து லைக் இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அதெல்லாம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கலான்னு சொல்லி, அங்கே நெறைய டிசைன் இருந்தது. ரொம்ப நேரமா இது எடுக்கலாமா? அது எடுக்கலாமான்னு யோசிச்சு, கடைசியா வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து வாங்குனோம். அப்படியே அங்கேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பில்லர் ராக் தான் போனோம். ஸோ நான் விளாக் வந்து என்னால் எல்லா பிளேஸஸுமே வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா நாங்க வந்து போயிட்டு விளாக் எடுக்கணுன்ற ஐடியாவே இல்ல. ஜஸ்ட் என்னோட மெமரீஸ்க்காக தான் வந்து இது எல்லாமே நான் வந்து ஷூட் பண்ணேன். ஸோ அத அப்படியே உங்களுக்கு விளாகா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சில பிளேஸஸ் வந்து என்னால் கவர் பண்ண முடியல. நான் என்ன கவர் பண்ணியிருக்கனோ அத மட்டும் நான் விளாகில வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ பில்லர் ராக் வந்து இதுதான். லைக் நான் வீடியோ எடுக்கல. அதனால ஃபோட்டோவா போட்டிருக்கேன். அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபேமஸ் குணா கேவ் தான் வந்திருக்கோம். குணா கேவ தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஆனா நீங்க குணா கேவ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுட்டு வரவே வராதீங்க. அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது. நீங்க அங்கருந்து நடக்கணும். நடக்கணும். காலெல்லாம் செம்மையா வலிக்கும். நெறைய அந்த பைன் ட்ரீ தான் இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாம் தாண்டி உள்ள போனீங்கன்னா வந்து ஒண்ணுமே இருக்காது. நீங்க அந்த மூவிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ட்ரீல வந்து அந்த வேரு சுத்தி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இடத்துல அது இருக்கு. அது மேல போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாரும் இங்கேயும் தாவிட்டு இருந்தாங்க. என்னால அவ்ளோ மேலலாம் ஏற முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் அது ரிஸ்கியா தான் இருக்கு. ஸோ அதனால நாங்க எங்க இடம் இருக்கோ அங்கேயே உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அண்ட் அந்த கேட் மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அங்கலாம் நின்னு பார்த்துட்ருந்தோம். அண்ட் நெறைய பேர் வந்து அங்க போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? அது மேலலாம் ஏறி நின்னு குதிச்சு, அத தாண்டிலாம் போயிட்டுருந்தாங்க. நாங்க அப்படியெல்லாம் பண்ணாம கம்முனு எட்டி மட்டும் பார்த்துட்டு, நின்னு அங்க ஒரு வியூ இருந்தது. ஸோ அத நின்னு பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்படியே குணா கேவ பார்த்து முடிச்சுட்டு, குணா கேவ்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில தான் வந்து பைன் ஃபாரஸ்ட் இருக்கு. ஆனா எங்க டிரைவர் இருக்காரு இல்லையா? எங்கள விட்டுட்டு நான் எங்க இருக்கனோ நீங்க அங்க வந்து ஏறிக்கோங்கன்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா நாங்க நடப்போம். எல்லா காரையும் பார்ப்போம். ஆனா எங்க கார் மட்டும் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படியே பைன் ஃபாரஸ்ட் உள்ள வந்தோம். பைன் ஃபாரஸ்ட் உள்ள வந்து நீங்க எதுவும் இந்த மாதிரி நெறைய பைன் ட்ரீஸ் தான் வந்து நெறைய இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியும் இருந்தது. அத நான் அங்க படிச்சேன். ஸோ அப்படியே இங்க வந்து இங்க நல்லா நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். ஃபேமிலியோடவோ இல்ல வந்து கப்புலாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயோ நீங்க வந்தீங்கன்னா, இங்க அப்படியே வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ நானும் அம்மாவும் தங்கச்சியும் இங்க தான் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா உட்காந்து கதைலாம் பேசி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு டேவோட லாஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோயர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து எதுவும் கிடையாது. நீங்க அங்க போயிட்டு ஜஸ்ட் அங்க வந்து ஒரு வியூ இருக்கும். நீங்க அங்க மேலே ஏறி நின்னு நீங்க அந்த மொத்த வியூவும் பார்க்கலாம். ஆனா சீரியஸா சொல்றேன், அவ்ளோ ஒர்த்தா இருந்தது இந்த வியூ. அதுவும் நாங்க போற இந்த இடத்துல வந்து ஃபுல்லா மிஸ்ட் இருந்தது. நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வீடியோலே. ஸோ அங்க போய் நின்னு மேலே ஏறி நின்னு பார்த்தோம். ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்பி நேரா வந்து நாங்க ஒரு ஹோட்டல் தான் வந்திருந்தோம். நெறைய சரி காலையிலேயே டிஃபன் இப்படி இருந்தது, இங்கே எப்படி தான் இருக்கும்னு தெரியலையே ஃபுட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து எதுவும் நம்ம சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65 பிரியாணி மட்டும் ஒண்ணு சொன்னோம். அத மட்டும் உட்காந்து சாப்பிடலாம். வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியிலேயே உட்காந்தோம். நல்லா இருந்தது. அதுவும் டிஃப்ரெண்ட்டா எதிர்க்கவே வந்து கொஞ்சம் வியூஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். சிக்கன் 65 பிரியாணி வந்து செம்ம சூப்பரா இருந்தது. காலையில நான் நெனச்சதுக்கும், இப்ப அது அப்படியே என்ன மாத்தி விட்டுருச்சு. செம்ம சூப்பரா இருந்தது சிக்கன் 65 பிரியாணி. நானும், அம்மா, தங்கச்சி 3 பேர் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு,
நாங்கள் வந்து எங்களோட ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. எதுவுமே தெரியல. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். எந்த வியூவுமே தெரியல. அவ்வளோ பயங்கர மிஸ்ட் வந்து கவர் ஆகி செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.